அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் விரயமோட்சஸ்தானமான 12ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்றார். 8ஆம் இடம் வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதே சமயத்துல திடீர் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இதே 8ஆம் இடம் தான். 8க்குரியவன் 12ல மறைவு, இங்க குரு உச்சம். இது விபரீத ராஜயோகம். ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல மறையறதுங்கிறது விபரீத ராஜயோகம். இங்க உச்சம் பெறும் குரு பகவானால சில சிரமங்கள், சின்ன சின்ன சிரமங்கள்ங்கிறது இருக்கும், அதை தனியா பார்க்கலாம். ஆனா திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஆதாயம், எதிர்பாராத வெற்றிகளை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயுள் பலம் சிறப்பாகும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாறார். அதனால ஆயுள் சார்ந்த தொந்தரவுகள், நீண்ட கால உடல் உபாதைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல அதிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஆயுள் பலம் கூடக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. அதே சமயத்துல நல்ல தூக்கம் இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். தியானம், யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வி சார்ந்த ஈடுபாடு ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும். ஜோதிடம், ஆராய்ச்சி சார்ந்த விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆழமான ஈடுபாட்டை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும். தூரதேச பயணங்கள் மேற்கொள்வதற்கு இது அற்புதமான காலகட்டம். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், விரயமோட்சஸ்தானம். இந்த 12ஆம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால நிச்சயமா தூரதேச பயணங்கள் செல்லக்கூடிய சூழலை உண்டாக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும். பயணங்களால அனுகூலங்களை உண்டாக்கும். நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீங்க. ஒரு சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க. எந்தெந்த கோவில்களெல்லாம் போய் பார்க்கணும்னு நினைச்சிங்களோ, எந்தெந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினைச்சிங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் ஆதாயம், திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பா உங்களுக்கு கைகூடி வரும். நிறைய பேர் இந்த அஷ்டமத்து சனியில பலவிதமான பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணி, பலவிதமான உடல் உபாதைகளை ஒரு பக்கம் ஃபேஸ் பண்ணி, கடன், வம்பு, வழக்கு, வீண் பிரச்சனை, மன அமைதி இல்லாம தவிக்கக்கூடிய நிலை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தற்காலிகமா ஒரு மாத காலகட்டத்துக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சேஃப் ஜோனை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார். எனக்கு பிசினஸ் சரியில்லை, எனக்கு வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு, நம்பின இடத்துல என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பியவங்களால, பிசினஸ் பார்ட்னர்னால ஒரு பக்கம் குழப்பங்கள் வந்துருச்சு, எதுவுமே சரியில்லை, எனக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குமான ஒரு சிலருக்கு டவுட் கூட வந்திருக்கும். ஒரு சிலருக்கு இன்னைக்கு தான் சரியில்லை, நாளைக்கு பொழுது நல்லா இருக்குமா, விடியும் பொழுது நல்லா இருக்குமா, எனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம்ங்கிறது கண்கூடா தெரியும். சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து பலவிதமான கெடுதல்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கார். ஆனா இப்ப அந்த சனி பகவானுமே வக்ரகதியில தான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்துல சனி இருந்தாலுமே அவர் வக்ரகதியில இருக்கிறதுனால பெரிய அளவுல நிச்சயமா உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்த மாட்டார்.
மாறா நற்பலன்களை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே சமயத்துல குரு பகவானும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சபலமாகி உங்க இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்குவார். திருமணமானவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பை கொடுக்கும். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், அங்க போய் நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கனவோட இருக்கக்கூடிய நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க கனவு நனவாகும். உங்க குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கணும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருக்கீங்க. ஆனாலும் வேலையில திருப்தி இல்லை. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுடைய உழைப்பு அறிவு எல்லாத்தையுமே வேலையில போட்டாலுமே உங்களுக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லை. உங்க திறமைகள் அங்கீகரிக்கப்படல, உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கல. இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடத்துக்கு வரக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான காலகட்டம் இது. கடந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கல. இதனால மனசு நொந்து ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாம நிறைய சிம்மராசி அன்பர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மன நிறைவு இல்லை, மன சந்தோஷம் இல்லை. 2 பேரும் சம்பாதிச்சோம், கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சு கூட குடும்ப சூழல் பெருசா மாறவே இல்லை. ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு சொத்து வாங்க முடியல. அப்படியே சொத்து வாங்கியிருந்தாலும் அதுல பலவிதமான பிரச்சனைகள். இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்ச சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு விடிவு காலம் பிறக்கும்னே சொல்லலாம். ஏன்னா உங்க 4ஆம் இடத்தை உச்சகுரு பகவான் பஞ்சம பார்வையா பார்க்கிறார். 4ஆம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால தாய் சார்ந்த வகையில அனுகூலத்தை கொடுக்கும். தாய் வர்க்கம் சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் விலகி தாயுடனான உறவு முறை சுமூகமான நிலையில இருக்கும். தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் உபாதைகள் சரியாகும். இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான சூழலை உண்டாக்கும். அசையா சொத்து சேர்க்கைக்கு இது அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கிறார். இதனால போட்டி பொறாமைகள் நீங்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய சூழலை கொடுக்கும். 12 ராசிகள்லையுமே இந்த சிம்ம ராசிக்கு தான் உள்குத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, நயவஞ்சகம் ரொம்ப அதிகம். நம்பினவங்களே கூட இருந்து குழி பறிச்சு குழியில எப்போ தள்ளலான்னு காத்துட்டு இருப்பாங்க. நீங்க யாரை முழுசா நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போவாங்க. எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, திருஷ்டி இது எல்லாமே உங்களுக்கு நிறையவே இருக்கும். இது எல்லாத்தையுமே குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது எல்லாமே நீங்கும். தைரியமா முயற்சி பண்ணி நீங்க நினைச்சதை இந்த காலகட்டத்தில் சாதிக்கலாம். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இந்த பீரியட் உங்களுக்கு நிஜமாவே சூப்பரான காலகட்டம். 12ஆம் இடம் குரு உச்சமானதுனால சுபத்துவம் அடைஞ்சாச்சு. 6, 8ஆம் இடம் இந்த 2 இடங்களுமே குரு பார்வையினால சுபத்துவம் அடைஞ்சாச்சு. 6, 8, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கள் 3 இடங்களுமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு சுபத்துவம் அடைகிறதுனால பெரிய அளவில் கெடுபலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கவே இருக்காது. நிறைய முன்னேற்றங்களை, மேன்மையான பலன்களை நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம். எந்த ஆபத்தும் இருக்காது. ஆயுள் பலம் இல்லை. ஆயுள் காரகனான சனி பகவான ஆயுள் ஸ்தானாதிபதியான குரு பகவான் உச்சமாகி பார்க்கிறார். ஆயுள் ஸ்தானம் இந்த காலகட்டத்தில் மிக மிக பலமாவே இருக்கு. வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட கால நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கு தீர்வு முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. அதே சமயத்தில் இதே குரு பஞ்சமாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாயிருக்கார். இன்னொன்று, அஷ்டமாதிபதியாக இருந்து 12ல் குரு உச்சமாறது சில கெடுபலன்களையும் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்ன மாதிரியான சவால்களை கொடுக்கும் அப்படின்னா, விரய செலவுகள் சின்ன சின்னதா இருக்கும். அசுப விரயங்கள் பெரிய அளவுல இருக்காது. சுப விரயங்கள் அதிகம் இருக்கும். நிறைய தான தர்மங்கள்ல இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்கள் ஈடுபடுவீங்க. தான தர்மங்கள் செய்வீங்க, அன்னதானம் செய்வீங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக, கோவில் திருப்பணிகளுக்காக நிறைய தானங்களும் செலவுகளும் செய்வீங்க. மற்றவங்களுக்காக மருத்துவ செலவுகளுக்கெல்லாம் நீங்க உதவிகள் செய்வீங்க. சில நேரங்கள்ல சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும். குறிப்பா வயிறு சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம். செரிமான கோளாறுகள் ஒரு சிலருக்கு வந்து போகலாம். அதனால ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டியது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்க.
நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. அதிகமா பொழுதுபோக்கு அம்சங்கள்ல ஈடுபடுறத தவிர்த்து உங்க பணிகள்ல கவனத்தை செலுத்த பாருங்க. குழந்தைகளுடைய உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. மற்றபடி குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். குழந்தை ஸ்தானாதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே அவர் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளுடன் கூடிய சுப செய்திகள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா குச்சனூர் சென்று சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கவங்களா இருந்தா திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. சனி பகவானுக்கு சனிக்கிழமை தினங்கள்ல எல் தீபம் ஏற்றி, விநாயக பெருமானுக்கு இரட்டை தீபம் ஏற்றி, ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. கூடவே வியாழக்கிழமை தினங்கள்ல அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சிகரமான காலகட்டமா இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட தவற விடாம பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க. முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.